24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றைய தினம் காத் என்பவன், தீர்க்கதரிசி காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். சொன்னபடியே பலிபீடத்தை உண்டாக்கினான். அந்த பலிபீடத்தில், அந்த இடத்தில் தான் விலை கொடுத்து வாங்கியது. அதிலே தான் எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் கட்டினான். இந்த பகுதி எல்லாமே எருசலேம் தேசத்துக்கு உட்பட்டதாய் இருக்கிறது. எருசலேமுக்கு உட்பட்டதாய் இருக்கிறது. சீயோன் கோட்டையில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை, அதாவது தாவீதின் நகரத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை, அதாவது ஓபேத்திடமிருந்து கொண்டு வரப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை சாலமோன் தான் கட்டிய, இந்த எருசலேமில் கட்டிய இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து வைத்தான். 2 நாளாக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 நாளாக 5:2, 2 நாளாக 27:3, 33:14-15, 1 ராஜாக்கள் 8:1, இப்படி பலதரப்பட்ட வசனங்களின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். 2 நாளாக 3:1 வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். ரைட். 1 ராஜாக்கள் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்தில் இருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரர்களுடைய பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வர செய்தான். ஆக உடன்படிக்கை பெட்டி சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து இப்பொழுது சாலமோன் கட்டிய எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துவிட்டது. இந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றியுள்ள சிறிய பெரிய மலை குன்றுகள் எல்லாமே, அந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிறிய பெரிய மலை குன்றுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் மொத்த எருசலேம் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மொத்தமாய் பண்டைய நாட்களிலே மோரியா தேசம் என்றும் அழைக்கப்பட்டது ஒரு காலத்துல. இதைத்தான் ஆதியாகமம் 22:2 நம்முடைய ஆபிரகாம் இடத்துல நம்முடைய தேவன் சொன்னதை நான் வாசித்தேன், மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த இடத்தில்தான் ஆலயமும் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த ஆலய பிரதிஷ்டை தாவீதுக்கு பிற்பாடு நடந்தது. அதுவரை, இந்த ஆலய பிரதிஷ்டை நடக்கிற வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரமாகிய அந்த சீயோனில் தான் இருந்தது. சீயோன் என்று சொல்லும் பொழுது தாவீது நகரம், அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது. உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்றால், அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது என்ற அர்த்தம். தேவன் இருக்கிறார் என்ற அர்த்தம். அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. இப்பொழுது எருசலேம் தேவாலயத்துக்கு உடன்படிக்கை பெட்டி வந்து விட்டது. தேவனுடைய வார்த்தை எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வந்து விட்டது. அப்படி என்றால் அங்கே இருந்த மகிமை எல்லாம் இங்கே எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே குறைவின்றி வெளிப்பட்டது. இதை சரித்திரம் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது. மகிமை வெளிப்படுவதற்கு இடமல்ல முக்கியம். சியோன்கிற இடத்துல தான் வெளிப்படும், பழனியில தான் வெளிப்படும், வேளாங்கண்ணியில தான் வெளிப்படும், திருப்பதியில தான் வெளிப்படும், அப்படியெல்லாம் கிடையாது. அது வெளிப்படுவதற்கு இடமல்ல முக்கியம், தேவ பிரசன்னம் தான் முக்கியம். வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கேதான் மகிமை, தேவனுடைய மகிமை வெளிப்படும். தாவீதின் நாட்களிலே சியோனிலே இருந்த தேவனுடைய மகிமையை அனுபவித்த மக்கள், அந்த காலத்தை அனுபவித்த மக்கள் சியோனுக்கு, சியோன் மகிமைக்கு அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.
எந்த அடிப்படையில கொடுத்தாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அந்த இடம், ஸ்தலம், பிளேஸ், அந்த அடிப்படையில் தான் கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படித்தான் கொடுக்கிறார்கள். வேளாங்கண்ணி போறேன்னு உடனே அவங்களுக்கு ஒரு மகிமை வந்து விடுகிறது, அங்க ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போல சென்னையில இங்க ஒரு வேளாங்கண்ணி இருக்கிறது, இங்கே போறேன்னு சொன்னாங்கன்னா ஆரைக்கோ மாதா கோயிலுக்கு போகிறார்கள். ஏதோ ஒரு காரியங்கள், அவர்கள் இடத்தை வைத்துதான் முக்கியத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஏசாயா 24:23, சங்கீதம் 74:2, சங்கீதம் 12:6, சங்கீதம் 137, எரேமியா 3:14, எரேமியா 3:31, இப்படி பல வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 74:2 மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும், பூர்வ காலத்திலையும் சபை இருக்கு, அந்த சபை தான் இஸ்ரவேல் சபை. பூர்வ காலத்தில் நீர் சம்பாதித்த உமது சபையையும், நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாய் இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். தேவன் எங்கே வாசமாய் இருக்கிறாரோ அங்கேதான் மகிமை, அங்கிருந்துதான் ஆசீர்வாதம். இதுதான் சங்கீதம் 74:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் மாதிரி அல்ல. இந்த காலத்திலே சொல்லுகிறது மேல சர்ச்சுக்கு போனாவே ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகிமை உண்டு. நம்ம ஆட்கள் சொல்லுகிறது போல வேளாங்கண்ணி, பழனி, திருப்பதி, திருத்தணி, மெக்கா, இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாம் அல்ல. தாவீது ஆண்ட வரைக்கும், தாவீது இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட வரைக்கும், பாலஸ்தீனாவை ஆண்ட வரைக்கும் சீயோனில் தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. சீயோனில் தான் தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது என்று அந்த மக்கள் விசுவாசித்தார்கள், இஸ்ரவேல் மக்கள். சங்கீதம் 48:2 அப்படித்தான் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். ஆக தேவனின் நகரம் என்று சொல்லி, தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அந்த சீயோனை, தாவீதின் நகரத்தை, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தை, தேவனுடைய வார்த்தை, நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கிற இடத்தை அவர்கள் மகிமை உள்ள இடமாய், மகாராஜாவின் நகரமாய் விசுவாசித்தார்கள் இஸ்ரேலர்கள். அதே மகிமை எருசலேம் தேவாலயத்துக்குள்ளும் வந்துவிட்டது. அதே மகிமை எருசலேம் தேவாலயத்துக்குள்ளும் காணப்படுவதனாலே இந்த எருசலேமை, இந்த தேவாலய எருசலேம் மகிமையை குறிக்கும் போது கூட அவர்கள் சீயோனின் மகிமை, சீயோனின் மகிமை என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அந்த பழைய பாரம்பரிய வார்த்தைகள் அப்படியே அவர்களுடைய வாயிலிருந்து வந்து விடுகிறது. பழைய சீயோன் மகிமை, சீயோன் மகிமை என்றுதான் பலர் கூறுகிறார்கள். ஒரு சிலர் தான் எருசலேமின் மகிமை என்று கூறுகிறார்கள். இயேசு கூட உலகத்திலே பிறந்தார் அல்லவா, அவர் பிறந்து மரித்து அவர் உயிர் தெழுந்தார் அல்லவா, இதை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது, இயேசுவை கூட சொல்லும் பொழுது சீயோனில் இருந்துதான் தீர்க்க தரிசனமாய் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:16, ரோமர் 9:33. இயேசு வாழ்ந்த காலத்தில் எருசலேம் தேவாலயம் தான் இருந்தது, சீயோனிலே ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய மகிமை எருசலேம் தேவாலயத்தில் தான் இருந்தது. ஆனாலும் அங்கே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 28:16 உள்ளதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். இது இடத்தை குறிக்கிறதாக நம்ம எடுக்கக்கூடாது, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்தை குறிக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்தை குறிக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்தை குறிக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுபடியும் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை, அந்த கல்லு தான் இயேசு கிறிஸ்து, ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்.
இவர் மூளைக்கல்லாய் மாறினார், மரித்து உயிர் தெழுந்து. ஹல்லேலூயா. அது சியோனில் வைக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆக்சுவலா எருசலேமுக்கு புறம்பான இடத்துல தான் அவர் மரித்தார். அதனால இதுல இருந்து என்ன தெரிகிறது? மகிமை வெளிப்படுகிற இடம் அது சியோன் என்றும் சொல்லலாம், எருசலேம் என்றும் சொல்லலாம். இப்படி பலர் அதை சியோன் என்றும் சொல்லுவார்கள், பலர் எருசலேம் என்றும் சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறது. எருசலேம் மலைப்பகுதியையும் சியோனையும் இணைத்தும் சொல்லுகிறார்கள். ரெண்டையும் ஒன்னாவே. சங்கீதம் 128:5 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ சியோனும் எருசலேம் ஒண்ணுதான். எந்த அர்த்தத்துல? ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்துல, ஆவிக்குரிய அர்த்தத்துல. பட் ஸ்தலம், இடம் என்று சொன்னால் இது வேற இடம், அது வேற இடம். ஆனால் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம் இப்படி என்று பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒன்றுதான். அதனாலதான் அதை மறுபடியும் கூட வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமுடைய ஆலயம் இருக்கிறதே, அதையும் சியோனையும் சேர்த்தே பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து தேவ மகிமை, தேவ பிரசன்னம் வருகிறது என்றால் அது மலை பகுதியை மாத்திரம் குறிக்கவில்லை, எருசலேம் ஆலயத்தையே குறிக்கிறது. ஏனென்றால் அந்த ஆலயத்துக்குள்ளே தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, வார்த்தையாகிய தேவன் இருக்கிறார். அந்த ஆலயத்துக்குள்ளே அங்கிருந்துதான் தேவ மகிமை வெளிப்படுகிறது. அப்படியே எருசலேம் ஆலயம் வந்த பிற்பாடு சியோன் மகிமை என்றாலே ஆலயத்தை, அந்த எருசலேம் ஆலயத்தை தான் குறிக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 9:11, சங்கீதம் 30:2, சங்கீதம் 48:1-2, சங்கீதம் 48:1 மாத்திரம் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்கு பத்தியா? எருசலேம் என்னும் சுவிசேஷகி. எசாயா 40:9 எருசலேம் என்னும் சுவிசேஷகி, சீயோன் என்னும் சுவிசேஷகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா 40:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். ரொம்ப அருமையான வசனம், எனக்கு பிடித்த வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. ரெண்டு ஒண்ணுதான், பேர் மாறி இருக்குது, அவ்வளவுதான். நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஆமென்.